விசுவாசம் வர வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை கேட்கணும். தேவன் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கும். இப்போ சொல்றாரு, உன்னதமானவருடைய பலன் உண்மையிலே நிலைநிடும். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மோசமாக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம், லங்ஸ் ஃபெயிலியராக இருக்கலாம், என்ன ஃபெயிலியர் ஆனாலும் சரிதான். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தீங்கன்னா ஆவியானவர் நம்ம மேல வந்து நிழலிடுவார். ஆவியானவர் எதன் மேல நிழலிடுகிறாரோ அங்கே ஒரு கிரியேஷன் உண்டாகிறாங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். ஒவ்வொரு காரியம் வரும் பொழுதும் அந்த வார்த்தை வருது. ஒரு மிராக்கிள் நடக்கும் பொழுது பயப்படுகிற எண்ணம் வரும். ஏன் வரும்னா, இயற்கை சூழ்நிலைகள் அது ஒத்து போகாது. இயற்கைக்கு முற்றிலும் புறம்பாக நடக்குது. காற்றும் கடலும் கொந்தளிச்சிட்டு இருக்கு, சரி திரும்பி ஒரு சுனாமியே வருது. அது வந்து இயற்கை பேரிடர் மாதிரி வருது. நீங்கள் நடுவில் நின்று இறையாதே அமைதலாக இருன்னு சொன்னீங்கன்னா, அப்படி நின்றுச்சுன்னா என்னது? அது அற்புதம். அப்படியே அலை வந்த அலை அப்படி சர்ன்னு பின்னாடி போய் அப்படி நார்மலாக அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது அற்புதம். ஆனால் நம்முடைய மனசு வந்து தேவன் சொன்னதை பார்க்கலும் சூழ்நிலைகள் சொல்கிறதா நமக்கு பெருசாக மேலோங்கி நிற்கும். அந்த சூழ்நிலைகள் பேசுகிறதுனால தாங்க பயம் வருது. வார்த்தை பேசினா விசுவாசம் வரும், சூழ்நிலைகளை பேசிச்சுன்னா பயம் வரும். மாம்ச சிந்தை மரணம், மரணம்னா விசுவாசத்தை செயலாக்க பண்ணிடும். ஆவியின் சிந்தையோன்னா தேவனோட வார்த்தையின் சிந்தையோ, உள்ள இருக்கிற ஆவியான கொடுக்குற சிந்தையோ, அது ஜீவனும் சமாதானமும். ஒவ்வொரு மிராக்கிள் நடக்கும் பொழுதும் நடக்கிறத பார்க்காத, சூழ்நிலைகள் என்ன சொல்றத பார்க்காத, வார்த்தையை நம்பு. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், ராஜ்யத்திற்கு முடிவராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே? இது வேலிடு கொஸ்டின். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சகரியா கேட்டதும் நம்ம கேட்டதும் கிட்டத்தட்ட பார்க்க ஒன்று மாதிரி இருக்கும். அவன் சொல்கிறான், வயசாகி போச்சே, இது எப்படி நடக்குன்னு கேட்குற. இந்த அம்மா சொல்கிறாரு, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே. இந்த அம்மா சொல்கிறது கிளாரிஃபிகேஷனுக்காக. இயற்கையாக கல்யாணம் ஆகலையே, எப்படி எங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லும் பொழுது தேவதூதன் சொல்கிறான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கேட்குறான், இது எப்படி ஆகுன்னு கேட்குறான். இல்லை கவனிங்க, இந்த அம்மா விசுவாசிக்கிறதுக்கு உடனே நிற்கிது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் தன்னுடைய வயிற்றில் ரட்சகர் பிறப்பார் அந்த காலத்தில் ஏங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாருங்கிறத வாக்குத்தத்தம். ஆனால் எல்லார்ட்டையும் வரல, இந்த அம்மாட்ட தான் வந்தார். ஏன்னா அந்த அம்மா விசுவாசிப்பதற்கு ரெடியாக இருந்தாங்க. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருந்தாங்க. அதனால அத்தனை பெண்களை விட்டுட்டு தேவதூதன் இந்த அம்மாவை தேடி வந்தார். சூழ்நிலைகளை பார்க்குறோம், ரிப்போர்ட்டை பார்க்குறோம், மற்றவங்க சொல்கிறத கேட்குறோம், மற்றவங்களுக்கு நடந்த தோல்விகளை பார்க்குறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா பயம்தான் வரும். விசுவாசம் வர வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். தேவன் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கும். அப்போ சொல்கிறாரு, உன்னதமானவருடைய பலன் உண்மையிலே நிழலிடும். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மோசமாக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம், லங்ஸ் ஃபெயிலியராக இருக்கலாம், என்ன ஃபெயிலியர் ஆனாலும் சரிதான். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தீங்கன்னா ஆவியானவர் நம்ம மேலே வந்து நிழலிடுவார். ஆவியானவர் எதன் மேலே நிழலிடுகிறாரோ அங்கே ஒரு கிரியேஷன் உண்டாக ஆரம்பிக்கும். கெட்டுப்போன கிட்னி சரியாகும், லங்ஸ் சரியாகும், எந்த பாகம் செயலிழந்து இருக்கிறதோ அது உயிர் பெற ஆரம்பிக்கும். நம்ம யோசிக்கக்கூடாது, டாக்டர் சொல்லிட்டாருங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சான், வாழ்நாள் நமக்கு டயாலிசிஸ் தான். உன்னதமானுடைய பலன் அதில் நிழலிடுகிறது என்றால் அது வந்து உயிர்ப்பிக்கப்படும்.
ஆவியானவர் எந்த சூழ்நிலையில் மூவ் ஆகிறார் என்றால் விசுவாச மண்டலத்தில் மட்டும்தான் மூவ் ஆகிறார். ஏன் பிசாசு பயப்பட வைக்கிறான்? பயத்தின் எண்ணங்களை கொடுக்குறான்னா பயத்தின் மூலமாக தான் அவன் நிலையிட முடியும். நான் சொல்கிறது ரெண்டுமே ஸ்பிரிட்டுங்க. ஆவியானவர் ஸ்பிரிட்டு, பிசாசும் ஸ்பிரிட்டு. ஸ்பிரிட்னா ஆவி, ஆவி மண்டலம். ஆவி மண்டலம் எப்பொழுதுமே செயல்படுவதற்கு ஒன்று விசுவாசம் செயல்படணும், இல்லைன்னா பயம் செயல்படணும். இந்த அம்மா துணிஞ்சு விசுவாசிக்கிறாங்க. கல்யாணமாகாத ஒரு வாலிப பெண் கீழே. அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படி எனக்கு கடவுள் என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து, அதுக்கப்புறம் தேவதூதனுக்கு வேலையே கிடையாதுங்க. நோக்கம் நிறைவேறாயிருச்சு, ஆவியான் நிழலிட ஆரம்பிச்சிட்டாரு, அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறோம், தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். என்ன காரியங்கள் வேணாலும் கத்தட்ட விசுவாசிங்க, துணிஞ்சு விசுவாசிங்க. யார் நடக்காது, யார் முடியாதுன்னு சொன்னால் கூட கத்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் என்றால் அது நிறைவேறுன்னு விசுவாசிங்க. பயப்படுகிற எண்ணம் வந்தால் கூட அதை நிராகரிங்க. இயேசு நாமத்தில் நான் பயத்தை நிராகரிக்கிறேன், பயமே என் குடும்பத்தை விட்டு, என் மனதை விட்டு, எண்ணத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. பேசும் பொழுது பயம் போகும். காற்றும் கடலையும் அதட்ட சொன்னவர் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுருந்தாரு. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கொந்தளிக்கிறது, நம்மால் மேற்கொள்ள முடியாதமான தெரிஞ்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. விசுவாசித்து பயத்தை புறம்பே தண்ணினீங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தை உறுதியாக செயல்படும், அற்புதங்கள் நடக்கும். நமக்கு இது எப்படி ஆயிற்று என்று கேட்கக்கூடியதில் காரியங்கள் நடக்கும்.